சென்னை பேரம்பூரில் உள்ள உணவு விடுதியில் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் உணவகத்தின் உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேரம்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரே செயல்பட்டு வரும் தனியார் உணவு விடுதியில் பூமிக்கு அடியில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. தொட்டிக்குள் தண்ணீர் வராததால் அதை சரி செய்ய ராமகிருஷ்ணன் என்ற ஊழியரை உணவக நிர்வாகம் அனுப்பியது. அவர் நீண்ட நேரமாக வெளியே வராததை அடுத்து வினய் மற்றும் சதீஷ் ஆகியோரும் அடுத்தடுத்து உள்ளே இறங்கியுள்ளனர். இவர்கள் மூவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது பின்னர் தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட உணவு விடுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். ராமகிருஷ்ணன் இறங்குங்க, அவன் தூக்குறதுக்கு சத்தீஷ் இறங்கினான். அவனுக்கு திரும்பி எழுந்த முடியல. அப்போ நானே இறங்குறது, எனக்கு மயக்கம் கம்மியாயிடுச்சு. என்ன நடக்கும் தெரியல. அப்புறம் அவன் பையன் சத்தீஷ் பையன் கை கொடுத்தான். கை கொடுக்கணும் போது என் கை ஸ்லிப்பாயிடுச்சு, மயக்கம் முடிஞ்சிச்சு. நான் கீழே வந்துட்டேன். அப்போ யாரை தூக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்டுக்கு போயிட்டேன். எனக்கு மயக்கம் சரியில்லைன்னு படுத்துட்டேன். அப்போ பையன் வந்திருக்க, அவனுக்கு உள்ளே போனான். அவனுக்கு வந்துட்டான். அவங்க விசாகப்பட்டினம் இங்கேருந்து 5 வருஷம் வேலை செஞ்சுறாங்க சார். 5 வருஷம் வேலை செய்கிறாங்க. நாங்கள் சாப்பாடு மேலே போயிருக்கோம். அவங்க என் தம்பி, இன்னொருத்தன் வினய், அவன் ராமகிருஷ்ணன் ஒரே ஊர் தான், ஒரே ஊர். அவன் கோபிசர் ஒரு ஆள் இறக்க சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் அவங்க மூச்சு கீழே விழுந்துட்டான். அப்புறம் இன்னொரு இறக்கிட்டான். அவன் என்னாச்சு தெரியல, இன்னொரு ஆள் விட்டுருக்காங்க. அவன் இறந்துட்டாரு.